உங்களை பார்க்கணும்னா 4 தீவு 4 கடல் தாண்டி வரணும் போல இருக்கு. அப்பதான் பார்க்க முடியும் போல இருக்கு. இப்பதான் 2-3 நாளா தண்ணி விட்டு. சரி, நான் கூட தண்ணி இருக்காது நடந்து போயிடலான்னு சொல்லி வந்தேன். அதுலயும் பாத்தீங்கன்னா தண்ணியில இறங்கி வர்ற மாதிரிதான். சரி, இதுல மளிகை ஜாமான்லாம் இருக்கு. எப்போதும் சொல்ற மாதிரி நீங்க தான் சாப்பிடணும். சமைச்சு இந்தாங்க, இது செலவுக்கு வச்சுக்கோங்க. இந்தாங்க வாங்க. எவ்வளவு காசு கொடுக்கறது பாவம். வருஷத்துக்கு காலத்துக்கு ஒரு பண்டம் பாடிதான். இன்னைக்கு சீனி அம்மாவை தான் பார்க்க போனேன். அவங்க ஒரு வயலுக்குள்ளே தான் இருப்பாங்க எப்போவுமே. நான் வந்திருக்கேன்னு தெரிஞ்சால் அவங்க அங்கேருந்து வருவாங்க. இன்றைக்கி நம்மளே அவங்கள பார்க்க போயிட்டோம். அந்த இடம் எப்படி தான் இருக்குன்னு பார்க்க போனாங்க. ஃபுல்லாக வயல், நடக்கவே முடியல, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஒத்தையடி பாதை மாதிரி இருக்குது. இந்த அம்மா எப்படி தான் அங்கேருந்து இவ்வளோ தூரம் வராங்கன்னே தெரியல. இந்த கட்டடத்துக்கு வர்றதுக்கு தண்ணியில் குதிச்சுலாம் வர்ற மாதிரி இருந்தது. இந்த வயல் வேற ஒருத்தவங்களுது, இவங்க தான் அதை பாதுகாக்கிறாங்க. இவங்க தேவையான காய்கறிலாம் விளை வச்சு விற்றுக்கலாம். இந்த அம்மா அப்பப்போ விதை தான் கேட்பாங்க என்கிட்ட, நான் வாங்கி கொடுப்பேன். அதையும் பராமரித்து காயெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. அதுக்கும் தனியாக பணம் கொடுத்துருவேன். அவங்கள்ட்டேருந்து கற்றுக்கிட்டது ஒன்று தான், உடம்புல உயிர் இருக்க வரைக்கும் உழைக்கணும்னு சொல்லுவாங்க. சும்மா இருந்தால் உடம்பு ஊசத்து போய்டும்னு சொல்லுவாங்க. சீனி அம்மாவுக்கு இன்றைக்கி மளிகை பொருள் தான் வாங்கிட்டு போய் கொடுத்தேன். எனக்கு செய்யணும்னு நினைக்கிற ஒரே ஆள் இவங்க மட்டும்தான். இவங்கள பார்த்துட்டு ரிட்டனில் வரும்பொழுது தேங்காய்லாம் எடுத்து கொடுத்தாங்க. வேணான்னு சொன்னேன், கேட்கல. சரின்னு வாங்கிட்டு வந்தேன். நான் கூட இந்த வயலில் நடந்துட்டேன். ஆனால் தீபிகா சுத்தமாக நடக்கவே மாட்டேன்ட்டா. அந்த அம்மா இறங்கின வேகத்துக்கு ஒரு 10 நிமிஷத்துலேயே அங்கே போயிட்டாங்க. எப்படி பார்த்தாலும் இது 1/2 கிலோமீட்டர் இருக்கும். இன்னும் கொஞ்ச நாள் அந்த அம்மா நல்லா இருக்கட்டும். சீனி அம்மா உண்மையிலே கிரேட். இவங்களை காட்டின அந்த கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். நெல்லுலாம் போட்டோடனே வயலை போய் பார்ப்போம்.